வணக்கம். அன்பே மொழி. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு பெண்கள் இருக்காங்க. நேரத்துக்கு மருந்து கொடுக்கறது, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது, நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ பக்கபலமாக இருக்கிறது, எல்லாமே பெண்கள் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. அது யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, குழந்தைகள், வீட்டில் கணவர், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இவங்க எல்லாரும் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அது பெண்ணே தான் பார்த்துக்க வேண்டிய கட்டாய சூழல் குடும்பத்தில் பல குடும்பங்களில் இருக்கின்றன. அவங்களே மாத்திரை சாப்பிட்டுப்பாங்க, அவங்களே ஒரு கஞ்சி வச்சு குடிச்சுப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க படுத்திருக்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி பல குடும்பங்களில் நம்ம பார்க்க முடியுது. அன்பு, அரவணைப்பு, பாசம், இது எல்லாமே எல்லா உயிரினங்களுக்கும் பொது. அப்படி இருக்கும்போது ஏன் பெண்ணுக்கு மட்டும் அது கிடைப்பதில்லை? அது எதெல்லாம் காரணம்? அந்த கிடைக்காம போகிறதுக்கு வீட்டில் இருக்க யாரெல்லாம் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, ஒவ்வொருவருடைய சோம்பேறித்தனம், ஒவ்வொருவருடைய பொறுப்பற்றத்தனம், இதெல்லாம் காரணம். சின்ன சின்ன பணிகளை அவங்கவுங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பணிகளை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டா பெண் பெரிய அளவில் பணிச்சுமையிலிருந்து விடுபட முடியும். குடும்பத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் பெண் தனக்காகவும் சில பணிகள் செய்ய வேண்டியது இருக்கின்றது. அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பெண்ணிற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். நன்றி.